जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद की चैतन्य महाप्रभु की विशाल समरान की शील प्रभुपाद की शील गुरुदेव की साई गौर प्रेमानंदे हरि हरि हरे कृष्णा ஓகே ஸ்ரீ மாதாஜி படிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம என்ன படிக்கணும்னா சைத்தன்ய சரிதாமிர்தம். ஓகே, சைத்தன்ய சரிதாமிர்தம் மத்திய லீலை. அதில் வந்து 3வது அத்தியாயம் 3.132 3வது அத்தியாயத்தில் 132வது படிக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம எத்தனை பேர் இருக்கணும்? 4 8 12 12 2 பேர் படிக்க மாட்டான். 10 பேர் படிக்கணும் இல்லையா? ரூம்லேயே 2 பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க, 13 பேர் படிக்கணும். ஓகே சரி, 102 படிக்கலாம். 2 நிமிஷமாக படிச்சு போகலாம், அப்புறம் வந்து 5 படிக்கலாம், 3 கூட படிக்கலாம். ஓகே. ஹே மாதா பிரபரே காநாச்சே பிரபுரங்கே, அதெல்லாம் கரெக்ட் தானே? படிங்க படிங்க மாதா, கரெக்ட் தான். ஏயி மத பிரக்ரேக நாசே பிரபுரங்கே கபோ ஹர்ஷா கபோ விஷாதா பாவேர தரங்கே கபு கர்ஷ கபு விசாத பாவே தரங்கே. இவ்விதமாக மகாபிரபு குறைந்தது 3 மணி நேரம் ஆடினார். சில நேரங்களில் மகிழ்ச்சி, சில நேரங்களில் வருத்தம் என பரவச அன்பின் பல்வேறு இதர அலைகளின் அறிகுறிகள் தென்பட்டன. வசந்தி மாதாஜி, நாங்கள் வந்து 3 மத்திய லீலை சைத்தன்ய மத்திய லீலை 3.133 பார்க்க போகிறோம். 3.133. ஓகே 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 ஓகே. ஸோ இந்த மாதிரி 3 ஹவர்ஸ் ஆர்டர் சைத்தன்ய மகாபிரபு எந்த இதில் வந்து எந்த மூலில் இருக்கார் சைத்தன்ய மகாபிரபு? இப்போ சைத்தன்ய மகாபிரபு ராதாணி அந்த மூலில் இருக்கார். ஓகே, அதனால் 3 ஹவர்ஸ் கண்டினியூஸ் ஆர்டர். இப்போ என்னாச்சுன்னா அவருடைய சிம்டம் போட்டுருக்காங்க பாருங்க. ஹர்ஷா விஷாதா தரங்கே. ஹர்ஷ விஷாதா, ப்ளஷர், மோரஸ்னஸ், வருத்தமும் இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது. இதெல்லாம் ஆன்மீகத்தில் எல்லாமே இருக்குது. அந்த வருத்தம் கூட அது மகிழ்ச்சியாக தான் இருக்கும். இந்த மாதிரி பரவசத்தில் வந்து பட்டால் தான் அவர் வந்து ஆடுறாரு. ஓகே. தினா உபவாசே கொரியா போஜனா ದಿನ ಉಪವಾಸೆ ಕರಿಯ ಭೋಜನ ಉತ್ತಂಡ ನಿತ್ಯೇತೆ ಪ್ರಭುರ ಹೈಲ ಪರಿಶ್ರಮ ಉತ್ತಂಡ ನಿರಿತಯತೆ ಪ್ರಭುರ ಹೈಲ ಪರಿಶ್ರಮ. மகாபிரபு 3 நாட்களாக உபவாசம் இருந்து அதன் பின்னர் நன்கு உண்டார். இதனால் அவர் உயரமாக குதித்து ஆடிய போது சற்று சோர்வடைந்தார். நல்லா சாப்பிட்டாரு, அதனால என்ன கொஞ்சம் அவருக்கு சோர்வாரு. ஓகே, நல்லா நம்ம சாப்பிட்டு நம்ம கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்கும், பயங்கர பசிக்கும்போது சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்கன்னா நம்ம கலைப்பு வந்துடும்ல, அதே மாதிரி தூங்குவோம் இல்லையா? உண்டம் மயக்கம் தொண்டனுக்கு உண்டு மாதிரி, அது மாதிரி சொல்லுவோம் பழமொழி. இப்போ சைத்தன்ய மகாபிரபு பகவானே நல்லா ஜம்ப் பண்ணி என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் லேசாக டயர்டான மாதிரி ஃபீல் பண்ணலாம். தபோதா ந ஜானே ஷம பிரேமா விஸ்தஹன்யா தபோதா ந ஜானே ஷ்ரம பிரேமா விஸ்தஹஜா நித்யானந்த மகாபிரபு கே ராகிலா தரிஞா. நித்யானந்த மகாபிரபு கே ராகிலா தரிஷா. பிரேமையில் முற்றிலும் மூழ்கிய அவர் தமது சோர்வினை புரிந்து கொள்ள மாட்டார். ஆயினும் நித்யானந்த பிரபு அவரை பிடித்து அவரது நடனத்தை நிறுத்தினார். நித்யானந்த பிரபு வந்து எல்லா விதமான சேவை பண்ணுவார் சைத்தன்ய மகாபிரபு. ஸோ நித்யானந்த பிரபு வளராமர் என்ன பண்ணுவார்? தலைனியாக எக்ஸ்பெண்ட் ஆகிடுவார், அம்பர்லாவாக மாறுவார், பாம்பாக மாறுவார், பாம்பு படிக்கையாக இருப்பார். இந்த மாதிரி ஓகே, இந்த மாதிரி சேவையெல்லாம் பண்ணுறார். 34 முடிச்சோம் இல்லையா? தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. 3 முடிச்சோம் படிக்கலாம். பிருந்தா மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சரி ரைட், ஓகே.
ஜாயின் ஆனா. ஓகே, தேங்க்யூ. கரெக்ட். ஓகே, கலாஜ் மாதாஜி படிங்க, 135 படிங்க. ஹரே கிருஷ்ணா. கலாஜ் மாதாஜி மீட்டில் இருக்கீங்க? ஓகே, எடுத்துட்டீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஆச்சாரிய கோஷாய தபே ராகிலா கீர்த்தனா. ஆச்சாரிய கோஷாமி தபே ராகிலா கீர்த்தனா. நானா சேவா கரி பிரபு கே கராயிலா சயனா. நானா சேவா ஹரி பிரபுகே கர இலா ஜெய சயனா. மகாபிரபு களைப்பற்று இருந்த போதிலும் நித்யானந்த பிரபு அவரை கைத்தாங்களாக பிடித்து திறமாக நிறுத்தினார். அச்சமயத்தில் அத்வைத ஆச்சாரியார் கீர்த்தனத்தை நிறுத்தினார். மகாபிரபுவுக்கு பல்வேறு பணிவிடைகளை செய்து அவரை கொடுக்க வைத்தார். ரெஸ்ட் எடுக்க வைக்கிறான் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு அத்வைத பிரபு அவர் ரெஸ்ட் எடுக்க வைக்கிறார் சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணரை. ஏ மதா தசதினா போஜன கீர்த்தனா. ஏயி दशा दिन भोजन कीर्तना. एक रूप करी घरे प्रभुर सेवना. एक रूप करी घरे प्रभुर सेवना. 10 நாட்களுக்கு அத்வைத ஆச்சாரியார் விருந்தினையும் மாலை நேர கீர்த்தனத்தையும் நிகழ்த்தினார். விவிதமாக அவர் மாற்றமின்றி மகாபிரபுவுக்கு சேவை செய்தார். 10 நாள் கண்டினியூஸா பாருங்க. விருந்து ஒரு நாள் 2 நாள் இருக்கும் எப்படி இருக்கிறாங்க. 40 பேர் வந்தாங்க ஒரு நாள் பரமேஸ்வர் வரும்போது. 47 பேர் வந்தாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் வரும் நம்ம வீட்டில் ப்ரோக்ராம். ஆன்லைன் நிறைய பேர் வராங்க, ஆஃப்லைனில் 10 பேர் வருவாங்க. ஓகே, சாட்டர்டே ப்ரோக்ராம் சாப்பிட்றதுக்காக. ஸோ சாப்பிட்டுட்டு கிளாஸ் அட்டன் பண்ணி சாப்பிட்டு போவாங்க. அப்போ 47-50 பேர் வந்துடுவாங்க. அப்போ அவங்களுக்குலாம் குக் பண்ணால் பெரிய பெரிய பாத்திரமா வேணும். ஓகே, எல்லாம் பெரிய பெரிய பாத்திரமா வச்சு குக் பண்ணுவோம். ஆனால் அத்வைதாச்சாரியா பாருங்கள் எவ்வளோ பேர் குக் பண்ண பாருங்கள். 10 நாள் கண்டினியூஸாக. அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் ஒரு நேரம் தான் குக் பண்ணணும். அந்த ஒரு நேரம் குக் பண்ணதே சரி டயர்டாக இருக்கும். ஓகே, அடுத்தவங்கன்னா காலையில் லேட்டாக தான் தெரியும் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள் அப்போ சாதாரண விஷயம் கிடையாது. 10 நாள் கண்டினியூஸாக ஃபிஷிங் அண்ட் சாண்டிங். இந்த மாதிரி அவர் வந்து எந்த விதமான மாற்றம் இல்லாமல் சேவை பண்ணுறார். 137 பிரபாதே ஆச்சாரிய ரத்னா தோலாய சோதஞா. பிரபாதே ஆச்சாரிய ரத்னா தோலாய சக்தாஞா. பக்தகண சங்கே ஆயிலா சசி மாதா லஜ்ஞா. பக்தகணே சங்கே ஆயிலா சச்சி மாதா லஜா. காலையில் சந்திரசேகர் சச்சி மாதாவினை பல்லக்கில் அமர்த்தி அவரது இல்லத்தில் இருந்து பல்வேறு பக்தர்களுடன் அழைத்து வந்தார். ஸோ தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சந்திரசேகர ஆச்சாரியா சச்சி மாதாவை பல்லக்கில் தூக்கிட்டு வராங்க. ஓகே, எங்கே சாத்திப்பூர் வராங்க. அந்த காலத்தில் வந்து பெண்கள் வந்து இந்த மாதிரி ஓப்பனாக வர மாட்டாங்க, பல்லக்கெல்லாம் வருவாங்க. லட்சுமி மாதாவை தூக்கிட்டு வராங்க. லட்சுமி மாதாவுக்கு வயசு இருக்கும், வயசானவங்க இருந்தாலும் பல்லக்கு தான் வராங்க. சந்திரசேகர ஆச்சாரிய வீடு வந்து இப்போ மாயப்பூர் வந்து கிருஷ்ணமூர்த்தி லேட்டஸ்ட்டாக வந்தார் இல்லையா, இவங்க போயிருக்காங்க. இப்போ இவங்க ஈஸ்வரி மாதாஜி போயிருக்காங்க, பிருந்தா மாதாஜி எல்லோரும் மேக்ஸிமம் எல்லோரும் போயிருக்கோம் இல்லையா, பிரபாவன் எல்லாருமே இங்கே போயிருக்கோம். மாயப்பூரில் வந்து சைத்தன்ய மத் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து சந்திரசேகர ஆச்சாரியோட வீடு. எவ்வளோ பெருசாக இருங்க சைத்தன்ய மத். இந்த கேட்டில் தவங்கன்னா 2ஆவது கேட்டு 3ஆவது கேட் போயிருக்கும். டோட்டோவில் இறங்குனீங்க, ஃபஸ்ட் கேட்டில் இறங்குனீங்கன்னா செப்பலை விட்டால் சொல்லிடுவாங்க டோட்டோலையே. அப்புறம் வந்து 3ஆவது கேட்டில் தான் வாங்கணும் போய் ஏற முடியும். ஓகே, ஆனால் கால் சுடும், சரி பெருசு அது. ஆக்சுவலாக தார் ரோடு மாதிரி இருக்கும், உள்ளுக்க போட்டிருப்பாங்க. நிறைய கோயிலுக்கு உள்ள அங்கே தான் காந்தவிகா கீதை நம்ம வந்து வழிபடுவோம். அது பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமிராஜோடைய இஷ்ட தெய்வம். அதில் வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமியுடைய சமாதி, கௌரகிருஷ்ணதாஸ் பாபாஜி சமாதிலாம் இருக்கவங்க. அதே மாதிரி பிரஜப்பட்டினம் சொல்லுவாங்க அந்த இடத்துல, இந்த சைத்தன்ய மட்டை. ஏன் பிரஜப்பட்டினம் சொன்னாங்கன்னா அங்கே வந்து ராதா குண்டா ஷியாம குண்டா நம்ம தீர்த்தெல்லாம் தொழிச்சோம். அங்கே கிரிவலம்லாம் சொன்னாங்க. இப்போ விருந்தாவன் ட்ரிப் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்து கோவர்தன கிரியை வந்து இது பண்ணலாம், சுற்றினா ஒரு வட்டம் சுற்றுறதுக்கு 25 கிலோமீட்டர். இது வந்து இங்கே வெஜப்பட்டினம் மாயாப்பூரில் சைத்தன்ய மட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கோவர்தன மலை வச்சுருப்பாங்க. நம்ம அந்த குண்டுக்கு போகணும்லாம் பார்க்கலாம். அந்த கோவர்தன மலையை 11 மலை சுற்றணும்னா பிருந்தாவனில் ஒரு மலை குத்துனா அர்த்தம். ஹரே கிருஷ்ணா. சத்யமதி. நாங்கள் வந்து மத்திய லீலை 3.138 படிக்கிறோம். 3.138. 3.138. ஓகே. அதனால் அந்த பிருந்தாவன் இருக்கிற மாதிரி கிரிகோவர்தன மாதிரி அங்கே சைத்தன்ய மட்டில் வச்சுருக்காங்க. சந்திரசேகர ஆச்சாரிய வீடு தான் அது. அதில் வந்து 11 மலை சின்னதாக தான் இருக்கும். ஆக்சுவலாக அந்த கோவர்தன மலையை சுற்றணுன்னா பிருந்தாவனில் சுற்றுன மாதிரி. இப்போ கூட நம்ம போனப்போ தாராபதி எக்ஸ்பிளைன் பண்ணார்.
போங்க அதை கொண்டு போகணும் இதை சுற்றிங்கன்னு சொல்லுங்க. ஒரு சில பேர் சுற்ற நம்ம பண்ணணும் பிரபுஜி. பண்ணீங்களா? 11 ரூபா பண்ணீங்களா? பண்ணணும் பிரபு. சரி ரைட் ஓகே. அப்போ ஒரு முறை கிரிவலம் வந்த மாதிரி சமம், அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது சரிங்களா. ஸோ அதான் சந்திரசேகரனோட நமக்கு அது ஞாபகம் வருது. சாந்திபூருக்கு வந்து எல்லாம் போகிறாங்க இப்போ. ஏன்னா சாந்திபூர்லாம் வந்து அத்வைதாச்சாரி வீட்டில் வந்து சேத்திர பாபு இருக்காங்க. 138. பிரபாவதி மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. 138 8. நதியா நகரேர லோகா ஸ்ரீ பாலக விருத்தா. நதியா நகரேர லோக ஸ்ரீ பாலக விருத்ததா சப விருத்தா சபலோகா ஐலா ஹைலா சங்கத சம்ருத்தா. சபலோகா ஆயிலா கல சங்கத்த சம்ரித்தா. இவ்விதமாக பெண்கள், சிறுவர்கள், வயதானவர்கள் நதீர் நகரத்தை சார்ந்த அனைத்து மக்களும் அங்கு வந்தனர். இதனால் கூட்டம் அதிகரித்தது. புல்லசாமி மாதாஜி 3.130 எடுத்துக்கீங்களா? சரி ரைட் ஓகே. ஹரே கிருஷ்ணா. வீட்டில் போட்டு எல்லாம் வீட்டில் போட்டுக்கோங்க. பிரபா மாதாஜி இப்போ மீட்ட வேணாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நதியால் வந்து எல்லா விதமான மக்கள் எல்லாம் வந்துட்டான். விமன், பாய்ஸ், ஓல்டு மேன் எல்லோரும் வந்துட்டாங்க. இந்த மாதிரி கூட்டம் அதிகமாகிட்டே இருக்குது. ஓகே. என் பிரபு மகாபிரபு பார்க்க வராங்க எல்லோரும். 139 3.139 மதியிலா. அடுத்த ஸ்லோகம். பிராதகிருத்யா கரி ஹரே நாம சங்கீதனா. ஹரி நகரே நாம சங்கீர்த்தன. சச்சி மாதா லங்யா ஹைலா அத்வைத பவனா. சச்சி மாதா லங்யா ஆயிலா அத்வைத பவனா. காலை கடன்களை முடித்த பிறகு மகாபிரபு ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தினை கீர்த்தனம் செய்து கொண்டிருந்தார். மக்கள் சச்சி மாதாவுடன் இணைந்து அத்வைத ஆச்சாரியின் இல்லத்திற்கு வந்தனர். இப்போ எல்லாம் சச்சி மாதா வந்து பையனை பார்க்கணும்ல, அவர் இது முடியெல்லாம் எடுத்து சன்னியாசி ஆகிட்டார். வீடு கூட வரல. அதனால் நித்யானந்த பிரபு அவரை ஏமாற்றி கூட்டு வந்திருக்காரு அத்வைதாச்சாரி வீடு சாந்திப்பூருக்கு. இப்போ அம்மா மற்ற பக்தர்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ட்ராமா. இப்போ அம்மா வந்து பார்க்கறதுக்காக வராங்க. இதான் ஃபஸ்ட்டு டைம் மீட் பண்ணுறாங்க. சன்னியாசம் எடுத்த பிறகு அம்மாட்ட சொல்லாமல் சன்னியாசம் எடுத்துட்டார். ஓகே ஓகே. சசியாகே பதாயிலா பிரபு தண்டவத் பஞ்ஞா. சசியாகே படிலா பிரபு தண்டவத் கஹஞா. காண்டிதே லாகிலா சசி கோலே உத்தாஞா. காண்டிதே லாகிலா சசியே கோலே உடாயிஞா. அன்னை சச்சி காட்சியில் தோன்றிய மாத்திரத்தில் சைதன்யா மகாபிரபு அவளுக்கு முன்பாக ஒரு தடியை போன்று விழுந்தார். அன்னை சச்சி மகாபிரபுவை தமது மடியில் எடுத்துக்கொண்டு அழத் தொடங்கினார். ஸோ சசி மாதா பார்த்தோன்னே மகாபிரபு விழுறாரு. தண்டவத்னா அப்படியே ஸ்டிக் மாதிரி குச்சி மாதிரி விழுது. தண்டவத் பிரணாமம் அப்படி தான் ஃபுல்லாக நல்லா பிரணாமம் பண்ணுறது. சில பேர் சும்மா லேசாக தட்டு கும்பிடுவாங்கல்ல, ஒரு கையில் கும்பிட்றது, 2 கையில் இப்படி கும்பிட்றது. அதில் அதெல்லாம் பண்ணலாம். இப்போ 2 கையில் இப்படி கும்பிடலாம், வேணாம்னு சொல்லல. அதனால் தண்டவத் பிரணாமம் ஃபுல்லாக கீழே விழுந்து அப்புறம் நம்ம வணங்குறது தான் தண்டவத் பிரணாமம். இந்த மாதிரி அம்மாவை வட்டணும், அம்மாவும் அழுதான். ஓகே. அடுத்து 3 ஸ்லோகம் படிச்சிங்களா மாதாஜி? பிரபா மாதாஜி தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. சுதா மாதாஜி ஹரே கிருஷ்ணா. சுதா மாதாஜி 141. எடுக்க முடியல. சரி ஹாஸ்தி படிக்கிறியா? 141. நீ படிக்கிறியா சார்? எடுத்துறியா? 141. ஓகே. दोहरा दर्शने दुहे गैला विभला. केशन देखिया शशि हैला विकला. Translation: upon seeing each other, they become overwhelmed. Seeing the Lord's head without hair, Mother Sachi became greatly agitated. ஸோ மகாபிரபு முடியே இல்லைன்னா அவருக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு அம்மாவுக்கு. ஓகே. பயங்கரமாக பதட்டமாக இருக்காங்க. ஓகே. பயங்கரமாக அழுகு வருது அவங்களுக்கு. அழுதுட்டு இருக்காங்க. அங்க முச்சே முக சும்பே கரே நிரக்ஷனா. देखितेन पाया अश्रु बरिला नयना. Translation: out of love she begins to caress the body of the Lord. Sometimes
She kissed his face and tried to observe him carefully, but because her eyes were filled with tears, she could not see. ஃபுல்லாக கண்ணில் ஃபுல்லாக தண்ணி, அதனால் அவங்க பையனை கூட பார்க்க முடியல, அந்த மாதிரி வருத்தத்தில் இருக்காங்க. ஓகே. காண்டியா கஹேனே சசி பாச்சாரே நிமாகி कांडिया कोरेने सची बचारा निमाई विश्वरूपा शमाना करिहा नितुराई. विश्वरूपा समाना कोरिहा नितुराई. As we understanding that Lord Chaitanya has accepted the renounced order of life, Sachi Mata crying said to the Lord, "My dear Nimai, do not be like the cruel Vishwarupa, your elder brother." ஸோ அண்ணன் மாதிரி இருக்காத, தேங்க்யூ சார், அண்ணன் மாதிரி இருக்காத, ரொம்ப கொடூரமாக இருக்காத, நீ ஏன் இப்படி பண்ணுறா, நீ சன்னியாசம் எடுத்தேங்கிறது தான் அவன் கொஷின். ஓகே. அண்ணனும் சன்னியாசம் எடுத்து போயிடுவான், கல்யாண பேச்சு வந்தவுடனே சன்னியாசம் எடுத்து போயிடுவான். ஓகே. இப்போ வந்து மாதாஜி ரொம்ப வருத்தமாக இருக்கு, சசி மாதாஜி. ஓகே. ஓகே. இப்போ அடுத்து சுதா மாதாஜி எடுத்துட்டீங்களா? எடுக்க முடியுதா அவங்கள மீட்டை? நெட் கொஞ்சம் இஷ்யூவா இருந்தது. ஓ, பிருந்தாவதி படிக்கலையா? பிருந்தாவதி படிச்சிங்களா படிக்கலையா? ஆமாங்க பிரபு. இல்லை பிரபு. ஓ, படிக்கலையா? சரி, சுதா மாதாஜி வெயிட் பண்ணுங்க. பிருந்தாவதி வந்தாங்க, அவங்க சொல்லும்போது அவங்க கலாவதி மாதாஜி சொன்னாங்களா, அப்படி மாறி மாறி போச்சு. ஓகே. பிருந்தாவதி நீங்க நெட் கொஞ்சம் இஷ்யூவா இருந்தது, அதனால ரெஸ்பான்ஸ் பண்ண. பரவாயில்ல, நீங்கள் அடுத்து படிங்க. பிருந்தா மாதாஜி படிச்சிருட்டோம். பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. அது விட்டுருணும் பார்த்தீங்களா, இதில் லைன் நான் முதலே வரல, ஆசை தான் வந்தா. சரிப்பா. சன்னியாசி பையா புனா நாதில தர்ஷனா சன்னியாசி யா புனா நாதில தர்ஷனா तुम्ही दैचे गैले मोरा हैबे मरणा तुम्ही दैचे गैले मोरा इबो मरणा. அன்னை சச்சி தொடர்ந்தால், சந்நியாசம் ஏற்ற பின்னர் விஸ்வரூபர் எனக்கு ஒருபொழுதும் காட்சி தரவில்லை. நீங்களும் அவ்வாறு செய்தால் இது நிச்சயமாக எனக்கு மரணத்தை வழங்கும். இது நம்ம வந்து தாராபதிபுரம் வந்து இது கூட்டு போனோம், நித்யானந்த ஏகச்சக்கரம் அது போனோம் இல்லையா? அப்போ வந்து இந்த விஸ்வரூபா அந்த ஜென்மஸ்தானம் போனோம்ல, நித்யானந்த பிரபுவோட ஜென்மஸ்தானம் போனோம் இல்லையா? உள்ளுக்க 3 விசேஷம் சொன்னாங்களே அந்த இடத்துல, அது விஸ்வரூபத்தலான்னு சொன்னாங்கல்ல, விஸ்வரூபத்தலா 3 கரெக்ட். அங்கே விஸ்வரூபா இங்கே மீட் பண்ணுவார் கேட்டா. ஸோ அந்த மாதிரி விஸ்வரூபா சைத்தன்ய மகாபிரபு அண்ணன், அவரும் சன்னியாசி எடுத்த பிறகு வரவே மாட்டார். ஓகே. அதனால சச்சி மாதாஜிக்கு வந்து அத்வைதாச்சாரிய மேலே கோவம் இருக்கும். இந்த அஃபென்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு வட்டம் மன்னிப்பு கேட்க சொல்லுவாங்க சைத்தன்ய மகாபிரபு. ஸோ சச்சி மாதாஜி வந்து அத்வைதாச்சாரிய மன்னிப்பு கேட்க விட மாட்டார். ஆனால் அவர் பரவசத்தில் அன்கான்ஷியஸாக விழுந்த உடனே அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கோரி முடிஞ்சிடும். ஓகே. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து 2வது பையனும் இந்த மாதிரி சன்னியாசம் போகிறான் அப்படின்னா அவங்களால தாங்க முடியல. எனக்கு இறப்பு தான், நீ பார்க்காம போயிட்டேன்னா எனக்கு இறப்பு தான் சொல்லி சொல்கிறாங்க. காண்டியா பலேனா பிரபு சுனாமோர ஆயி காண்டியா பலேனா பிரபு சுனாமோர ஆயி தோமாரா சரீர ஹே மோரா கிச்சு நாயி தோமாரா சரீரா ஹே மோரா கிச்சு நாயி. பிரபு பதில் அளித்தார், அன்புள்ள அன்னையே, அருள் கூர்ந்து கேளுங்கள். இந்த உடல் தங்களுக்கு சொந்தமானது, என்னிடம் எதுவும் இல்லை. இந்த உடல் வந்து நீங்க கொடுத்ததான். ஸோ அதனால என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சைத்தன்ய சொல்றான். கருணா தேவதேத்தின ஜந்து தேகோபத்தியதே ஸ்திரியா பிரவிஸ்த உதரம் பும்சோரேத்த கனாஷயா. கனானா ரொம்ப துணுக்கு, ஆசையான அடைக்கலம். ஓகே. அது அம்மா வயிற்றுக்குள்ள அடைக்கலம், அப்பா மூலமாக வருது, அம்மா வயிற்றுல அடைக்கலம் போகுது. ஸோ உடல் கொடுத்தது அம்மா, ஆன்மாவுக்கு இந்த மீன்ஸ் ஆன்மா வந்து ஃபாதர் மூலம். ஓகே. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, மை டியர் மதர் ப்ளீஸ் ஹியர், இந்த உடல் வந்து உங்களுடையது, எனக்கு இந்த உடல் மேலே இதுக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறார். ஓகே. அடுத்தது தோமாரா பலிதா தேஹா ஜன்ம தோமா ஹைதே தோமாரா பலிதா தேஹா ஜன்ம தோமா ஹைதே कोटि जन्मे तुम्हारा ऋणाना पारी शोधिते कोटि जन्म तुम्हारा ऋणा ना भरी சேத்திகே. இந்த உடல் தங்களிடமிருந்து வந்தது, தாங்களால் வளர்க்கப்பட்டது. கோடிக்கணக்கான பிறவிகள் கூட இந்த கடனை என்னால் தீர்க்க இயலாது. தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த உடல் வந்து உங்களால் கொடுக்கப்பட்டது, உங்கள்கிட்டேருந்து வருது. அதனால் திருப்பி இது கடனை அடைக்க முடியாது கோடி. அதனால் அம்மா அப்பா
நம்ம கடன் பட்டிருக்கோம். அதான் என்ன சொல்கிறாங்க, எத்கரோ சிரஸ்தாசி ஜுகோ சிதாசி எத்த பசிய சுகமத்தியா தத்குருஷாத பணம். கடமையை நம்ம பண்ணணும். ஆக்சுவலாக அவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுதோ அவங்களுக்கு பண்ணணும். ஆனால் இப்போ கிருஷ்ண உணர்வு அப்படின்ற ட்விஸ்ட்டு வந்தோடனே என்ன ஆகுதுன்னா, சில வீட்டில் வந்து ஹிரண்யகிருஷ்ண மாதிரி சில பேர் சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன பண்ண முடியும்? அந்த வீட்டில் உள்ளவங்க, கிருஷ்ண உணர்வு உள்ளவங்க. பிரகலாத் மகாராஜ் என்ன பண்ணார்? அப்பாவுக்கு உள்ள மரியாதைலாம் கொடுக்குறாரு. பட் ஆனால் அப்பா கூடிய கருத்துக்களை ஏற்றுக்கல. அவர் அப்பாவை என்ன சொல்கிறார்? அசுரவரிய தேகினான்றார். அசுரர்களில் சிறந்தவனே அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்பு, விஷ்ணுவை தான் கும்பிடணும் அப்படின்னு அவருடைய ஃபிலாசபியில் ஸ்ட்ராங்காக இருக்கிறார். ஆனால் அப்பா வந்து அரக்கர்களில் சிறந்தவனேன்னு சொல்லி மரியாதை பண்ணுறாரு. அதனால் கடமை செய்கிறவங்கிறதுக்கு பேர்வில் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்களுடைய அசோசியேஷன் எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து என்னதான் ஒருத்தர் இருந்தாலுமே அவர் வந்து விஷ்ணு கிருஷ்ணரை புரிஞ்சுக்கலன்னா மனிதர்கள் கீழே உள்ளவனு சொல்லி கிருஷ்ணரே சொல்கிறார். 4 கேட்டகரி உள்ள மனிதர்கள் வந்து கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியாது. நமாம் துஷ்கிருத்னோ மூடா பிரபத்தியந்தே நராதமா மாயா அமிர்த ஜானா ஆசுரம்பாவம் ஆசிதான். 4 பேர் புரிஞ்சுக்க முடியாது. ரொம்ப பாவம் பண்ண துஷ்கிருதி கெட்டவங்க, ரொம்ப பாவம் பண்ணவங்க, மனிதர்களே கீழ்நிலை உள்ளவங்க, நாராதனன். பிஹெச்டி தான் பண்ணியிருக்காங்க, பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காங்க. அவங்களுடைய அறிவை வந்து மாயா திருடிடுச்சு. மாயா அமிர்த ஜானா ஆசுரம்பாவாசிதான், அசுர குணம் படைத்தவர்கள். இந்த 4 பேர் புரிஞ்சுக்க முடியாது. அப்போ இந்த ஹிரண்யகசிபு பிரகலாத் மகாராஜுக்கு அப்பா அவர் என்ன இப்படியா இருக்காரு? ஆமாம் அப்படி தான், மனிதர்கள் கீழ்நிலையாக, ஆமாம் கீழ்நிலையில் இருக்கார். அதனால தான் விஷ்ணுவை தின்னார். ஓகே, இந்த இது வந்து மனசில் ஸ்ட்ராங்காக பதியும். நம்ம ரிலேட்டிவாக இருக்கிறதுனால அவங்க வந்து விஷ்ணுவை ஏற்றுக்கலைன்னா இந்த 4 கேட்டகரியில் ஒருத்தராக வரான்னு கிருஷ்ணர் சொல்லிட்டார். ஓகே, கிருஷ்ணர் சொன்னதில் வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது. யூனிவர்சல் ட்ரூத் சொன்னால் அந்த மாதிரி துக்காலயம் அசாசம் சொல்லியிருக்கார் இல்லையா? இந்த உலகம் வந்து துக்க ஆலயம், நிரந்தரம் இல்லாதது. அதுதான் உண்மை ஆக்சுவலாக. ஓகே, இப்போ 3 படிச்சிங்களா? தேங்க்யூ மாதாஜி. இப்போ யார் படிக்கணும்? சுதா மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. எடுக்க முடியல, உங்களுக்கு வீட்டு எடுத்தீங்களா? 147. ஜானிவா ந ஜானி கைலாஜ ஜபி சந்நியாசா जानीवा ना जानी कैलाजत्याभि संन्यास तथापि तुम्हारे घबो न बिवा उदासा तथापि तुम्हारे कबू नहीं पा उदासा அறிந்தோ அறியாமலோ நான் சந்நியாசம் ஏற்றுள்ளேன். இருப்பினும் உங்கள் மீது ஒருபோதும் அக்கறையின்றி இருக்க மாட்டேன். என்னன்னாலும் சரி, நீங்கள் எனக்கு அம்மா. சரி பேர் சங்கராச்சாரியார் வந்து அவர் ஆச்சாரியார் சொல்லலாம், தப்பு கிடையாது. பெரிய ஆச்சாரியார் சங்கராச்சாரியர். அவருடைய ஃபிலாசபி நம்ம ஒத்துக்க மாட்டோம், மகாபாரத ஃபிலாசபி. ஆனால் அவருடைய பாடல் வந்து ரொம்ப அருமையான பாடல். ஜானாஷ்டகத்தில் ரொம்ப அருமையாக பாடியிருக்காரு. கிருஷ்ணரை பற்றி நிறைய பாடல் படிக்கார். அவருடைய கடைசி காலத்தில் அவர் சன்னியாசி. அவர் கடைசி காலத்தில் மீன்ஸ் அவன் அம்மாவுடைய கடைசி காலத்தில் அம்மாவுக்கு வாக்கு கொடுத்துருப்பார், நீ திருப்பி இறக்கும் போது நீ நினச்சேன்னா வந்துடுவேன்னுவார். அதேமாதிரி அவங்க அம்மா இறக்கும்போது நினைப்பாங்க, வந்துடுவார். இறந்த உடனே சன்னியாசி இவர் கேட்பார், என் அம்மா வந்து இது எரிக்கணும், ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்வார். ஊருக்காரன் எவனும் ஒருத்தம் வரமாட்டான். இனி சன்னியாசி எப்படி இங்கே வரலாம், உனக்கு அம்மாவுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்வாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீங்கள் யாரும் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வாழை தண்டு இருக்கு இல்லையா, வாழை மரம், பச்சை வாழை மரத்தை அறுத்து அதை வச்சு சுற்றி அவர் மந்திரத்தை சொல்லி அப்படியே அம்மாவுக்கு வந்து கடைசி காரியம் பண்ணி வச்சுருவார். ஓகே, எல்லாம் பொழுதுட்டு எரியும் அந்த மந்திரம் சொன்னதுனால. இந்த மாதிரி அவருக்கு அம்மாவுக்கு கடமையை பண்ணியிருக்காங்க. அந்த அம்மாவுக்கு கடமை வந்து சைத்தன்ய அம்மா பண்ண சொல்லாங்க பாருங்க. நோயிங்லி அன்னோயிங்லி, தெரிஞ்சோ தெரியாமலோ நான் வந்து இந்த நினைச்சோட அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இருந்தாலும் அவங்கள வந்து நான் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பேன்னு சொல்லி சொல்கிறார். சங்கராச்சாரியா வந்து சிவபெருமான் தான் சங்கராச்சாரியா வர்றார், சிவனே வர்றார். சிவன் பார்வதிட்ட சொல்கிறார், தன்னுடைய ஒய்ஃப் பார்வதிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி கலியுகத்தில் வந்து எனக்கு உத்தரவு கொடுத்துருக்காரு, சங்கராச்சாரியார் வரணும், வந்து மக்களை ஒரு குழப்பணும், நான் வந்து அவைஷ்ணவத்தை பற்றி பேசுவேன்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, அவர் தூய வைஷ்ணவா இருந்தாலும் இந்த மாதிரி பேச சொல்லி அவர் கட்டலை, அதனால் பண்ணுறார். ஓகே, அதனால் சங்கராச்சாரியார் வந்து நம்ம ஆச்சாரம் எடுத்துக்கிறோம். பட் ஆனால் அவருடைய அந்த ஃபிலாசபி வந்து அவரை வந்து மறைத்து ஒரு இன்டர்ப்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஓகே, அது வந்து இல்லைன்னு சொல்லி சைத்தன்ய முடிவெடுப்பார். பிரகாசானந்த சரஸ்வதி தானே அவர் முடிவெடுத்து அவங்களுடைய டிசேபிள்ஸ்லாம் ஏற்றுப்பார். 10,000 பேர் டிசேபிள் ஆவாங்க. ஓகே, அடுத்தது படிக்கலாம்.
तुम्हें जहाँ कहा अमी तहाई रगिबा तुम्ही जहा कहा आम्ही दहाई रहिबा तुम्ही जय आज्ञा करा शैत करिबा तुम्ही जेई அஜன்யா கராசேயி கரிபா. அன்புள்ள அன்னையே, நீங்கள் என்னை எங்கே வசிக்க சொல்கிறீர்களோ அங்கேயே வசிப்பேன். நீங்கள் என்ன ஆணையிட்டாலும் அதை நிறைவேற்றுவேன். அப்படி சொல்றாரு பாருங்க. என்ன சொன்னால் எங்கே வசிக்க சொன்னீங்க சேர்த்தார். ஓகே, நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை நிறைவேற்றேன். விஸ்வரூபம் வந்து பார்க்காம போயிட்டார்ல, இவர் அப்படி சொல்லலாம். இப்போ எப்படி சொல்கிறார்? ஏத போலி புனா புனா கரே நமஸ்காரா ஏத பலி புனா புனா கரே நமஸ்காரா துஷ்ட ஞாயி கோலே கரே பார பாரா துஷ்ட ஹன்யாயி கோலே கர பார பாரா. இவ்வாறு கூறிய மகாபிரபு தமது அன்னையை மீண்டும் மீண்டும் நமஸ்கரித்தார். திருப்தியுற்ற அன்னை சச்சி அவரை மீண்டும் மீண்டும் மடியில் வைத்து கொண்டாள். திருப்பி திருப்பி விழுந்துக்க போறார். ஓகே, செஞ்சு மாதம் மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி அவர் அம்மா வந்து திருப்பி விட்டார். ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இப்போ அடுத்தது சத்யா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சத்யா மாதாஜி. 150. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. 150. 450. 150. 150. You take it now. Okay. तबयाई लज्ञाचार्य गेला अभ्यंतरा भक्तगण मिलिते प्रभो हैलास सत्वरा सत्वरा पढ़िए. Translation. Then Advaita Acharya took mother Sachi within the house. The Lord was immediately ready to meet all the devotees. அது அம்மா கூட்டு போயிட்டாங்க உள்ள. எல்லா பக்தர்களும் சத்தியநாம சந்திக்கிறது ரெடி ஆகிட்டாங்க. ஓகே, கடவுள் ரெடி ஆகிட்டார். ஏக ஏக மீலா பிரபோ ஷபா பக்தகணா மீலா பிரபு சபா பக்தகணா ஷபாரா முகா தேகி करे द्रुत आलिंगना मुखे देखी करे तुड़ा आलिंगना படிங்க. Translation. The Lord meet all the devotees one after the other and look at everyone's face. Everyone's face individually. Embrace them tightly. Okay. ஸோ எல்லாரும் நிறைய பேர் இவங்கெல்லாம் நல்லா பழகிருக்காங்க. சைத்தன்ய நிவாய் பண்ணிட்டா இருக்கும்போது நிறைய பேரோட பேசியிருக்காரு. இது எல்லாரோடையும் பழகிருக்காரு. அதனால எல்லாரையும் தனித்தனியாக பார்த்து என்ன பண்ணுறாரு, தழுவுறார். ஓகே, கேஷனா தேகியா பக்தா ஜபி பாயா துக்கா சௌந்தர்ய தேகிதே தவோ பாயா மகாசுகா Although the devotees were unhappy at not sleeping the Lord's they nonetheless derived great happiness. Derived great happiness. Okay, great happiness from sleeping his beauty. Thank you, Hare Krishna.
ஸோ டிவோட்டிஸ்லாம் ரொம்ப கிருஷ்ணாக்கு அவருடைய கேசம் அவ்வளோ அழகாக இருக்கும். சுருட சுருடையாக பெருசாக முழங்கால் வரையும் இருக்கும் முடி. அதை பார்க்காததான் அர்த்தமாக இருக்கும். ஓகே, இருந்தாலும் அவருடைய தரிசனம் பார்த்து அவருடைய அழகை பார்த்து எல்லாம் மகிழ்ச்சி ஆகிடலாம். ஓகே, ஸோ கிருஷ்ணரும் ரொம்ப அழகாக இருப்பான். அதே மாதிரி சைத்தன்யமும் ரொம்ப அழகாக இருப்பான். ஓகே, 153 55 பேச மலையவாசன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. 153 ஹரே கிருஷ்ணா. शिवाचारमायी विद्यानिधि गदाधरा श्रीवास रामायी विद्यानिधि गदाधर गंगादास वक्रेश्वर मुरारी शुक्लांबरा गंगादास वक्रेश्वर मुरारी शुक्लांबर बुद्धिमंतकानंदना श्रीधर विजया बुद्धिमंतकानंदन श्रीधर विजय वासुदेव दामोदर मुकुंद संजय वासुदेव दामोदर मुकुंद संजय कथनामालय बाजथा नदी बबासी कथनाम लाइफ जत नवद्वीप वासी सवारे मिलीला प्रभु कृपा दृष्टिये हासी सवारे मिलीला प्रभु कृपा दृष्टिये हासी. हाँ. श्रीवासर रामाय विद्यानिधि गदाधर गंगादासर वक्रेश्वरर मुरारी शुक्लांबरर बुद्धिमंतकान नंदनर श्रीधरर விஜயர் வாசுதேவர் தாமோதரர் முகுந்தர் சஞ்சயர் மற்றும் பல்வேறு பக்தர்கள் உண்மையில் நவத்வீபவாசிகள் அனைவரும் அங்கு வந்து சேர்ந்தனர். எவ்வளவு பேரை என்னால் குறிப்பிட இயலும். அவர்கள் அனைவரையும் மகாபிரபு மலர்ந்த முகத்துடனும் கருணையான பார்வையுடனும் சந்தித்தார். எல்லாரையும் பார்த்தார். ஓகே, அடுத்த ஸ்லோகம் படிங்க. இன்னொரு ஸ்லோகம் படிங்க. 156 ஆனந்தே நாச்சயே சபே பலி ஹரி ஹரி आनंदे नाशये सफे बलि हरि हरि आचार्य मंदिरा हैला श्री वैकुंठपुरी ஆச்சாரிய மந்திர ஹைல ஸ்ரீ வைகுண்டபுரி. ஒவ்வொருவரும் அறியும் திருநாமத்தை பாடி பாடி ஆடிக்கொண்டிருந்தனர். இவ்விதமாக அத்வைத ஆச்சாரியரின் இல்லம் ஸ்ரீ வைகுண்டபுரியாக மாற்றப்பட்டது. ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஹரியோட பேரை சொன்னால் வைகுண்டமாச்சு. எங்கே இருக்கிறார் கிருஷ்ணர்? நாகம் பிரகாஷ் வைகுண்டம். நாகம் சாணி நான் இருக்கேன். ஸோ நாகம் திஷ்டாமி விண்டே யோகினம் தேசிவா தத்த திஷ்டாமி நாதா எத்திர காயந்தி மத்பக்தா. எங்கே என்னுடைய பக்தர்கள் ஹரியோட நாமத்தை சொல்லுவாங்களோ அங்கே தான் நான் இருக்கிறேன்டார். அதனால் அத்வைதாச்சாரிய வீடு வந்து வைகுண்டமாக மாறிடுச்சு. ஓகே, 157 சாதனை படிக்கிறியா? 157. ஓகே, यथा लोका आइला महाप्रभु के देखिते नाम ग्राम हैते हरा नदीप हैते People came to see Sri Chaitanya Mahaprabhu from various other villages nearby as well as Navadvipa. எல்லாரும் வராங்க தெரியுமா பக்கத்து. ஓகே, பக்கத்து கிராமத்துல தான் வராங்க. 158 सभाकारे वासादिला भक्ष्य अन्नपाना बहुदिन आचार्य गोसाई कैला समाधाना To everyone who came to see the Lord from the village nearby, especially from Navadvipa, Advaita Acharya gave residential quarters as well as all kind of eatables for many days. Indeed, he properly adjusted everything. பாருங்க, எல்லாருக்கும் தங்க நேரம் கொடுத்து பிரசாதம் கொடுத்துருக்காரு. எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டார் ஆச்சாரியா. ஏன்னா மகாவிஷ்ணு ஆச்சாரியா கோஷாகினா பாண்டிதா அக்ஷயாபியா ஆச்சாரியா கோஷாகினா பாண்டரா ஆமா பாண்டரா அக்ஷயாபியா यथा द्रव्यव्यया करे तदा द्रव्यहया यथा द्रव्यव्यया तदा द्रव्यहया. The supplies of Advaita Acharyas were inexhaustible and indestructible. As many goods and commodity as he used,
just as many again appeared. ஸோ வர யூஸ் பண்ண வந்துட்டே இருக்கு அந்த மாதிரி அதே விஷயம். ஓகே, இப்போ 160 600 படிக்க முடியாத வட்டியில் புக்கு. அக்ஷயா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. 160. ஓகே. சேதினா ஹைதே சசி கரே நரந்தனா. சேதினா ஹைதே ஹசி கரே நரந்தனா. பக்தகணலஞா பிரபு கரேன போஜனா. பக்தகணலன பிரபு கரேன போஜனா. அத்வைத ஆச்சாரியரின் இல்லத்திற்கு சச்சிமாதா வந்த நாளில் இருந்து சமையல் பொறுப்பை அவள் ஏற்றுக்கொண்டாள். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு எல்லா பக்தர்களின் சங்கத்துடன் உணவருந்தினார். சமையல் வந்து எந்த இருக்கணும் அப்படின்னு சொல்லி சத்தியமாதா சொன்னாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நான் பையனை பார்க்க மாட்டேன், நான் இவங்க இருக்கவே நான் நிச்சயமாக சமைச்சு நான் தான் கொடுப்பேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஓகே, எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. தினே ஆச்சாரியரா பிரீத்தி பிரபுரா தர்ஷனா. दिने आचार्य प्रीति प्रभु दर्शन. रात्रे लोक देखे प्रभुरा नर्तन कीर्तना. रात्रे लोके देखे प्रभुरा नर्तन कीर्तना. பகல் நேரத்தில் அங்கு வந்த மக்கள் அனைவரும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் தரிசனத்தையும் அத்வைத ஆச்சாரியரின் உபசரப்பையும் கண்டனர். இரவில் பகவானின் நடனத்தை காண்பதற்கும் அவரது கீர்த்தனத்தை கேட்பதற்கும் அவர்களுக்கு வாய்ப்பு கிட்டியது. என்ன பண்றாங்க இந்த மாதிரி அப்ப பாருங்க என்ஜாய்மெண்ட் எதுனா ஒன்லி கீர்த்தனை இந்த மாதிரி மியூசிக் தான். இப்படிதான் என்ஜாய்மெண்ட், இப்ப மாதிரி கிடையாது. இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மகாபாரத ராமாயணம் கேட்டு தான் படுத்து போவாங்க. ரொம்ப தூரம் நடந்து வருவாங்க, வந்து ராமாயணம் மகாபாரதம் கேட்டு திருப்பி வீட்டுக்கு நடந்து போய் படுத்து தூங்கிடுவாங்க. இந்த மாதிரி இப்போ கீர்த்தன் தான் ஃபுல்லாக கேட்குறாங்க. நைட்டு ஃபுல் டே வந்துடுறாங்க எல்லோரும். இப்போ எப்படி இருப்பாங்க என்ஜாய்மெண்ட்டு. சிவிலைசேஷன் மோசமாக என்ன ஆகிடும். இதை வந்து பிரபாதர் வந்து அனிமல் சிவிலைசேஷன், மிருகங்களுடைய சமுதாயம்ன்றாங்க. ஓகே, நவீன சமுதாயம் தான். அப்போ உள்ள சமுதாயம் வந்து தேவ சமுதாயம் மாதிரி இருந்தது. 162 கீர்த்தனா கரிதே பிரபுரா சர்வபயோ பாவோதயா. கீர்த்தனா கரிதே பிரபுரா சர்வபாவோதயா. ஸ்தம்பகம்பா பிரகாஷோ கத்கதா பிரளயா. ஸ்தம்பகம்ப புலராஷோ கத்கத பிரளயா. கீர்த்தனத்தின் போது பகவான் எல்லாவித தெய்வீக அறிகுறிகளையும் வெளிப்படுத்தினார். அவர் ஸ்தம்பித்தார், நடுங்கினார், அவரது உடலில் மயிர்கூச்செறிந்தது, குரல் தழுதழுத்தது, கண்ணீரும் பிரளயமும் கூட தோன்றின. ஹரே கிருஷ்ணா பிரபு. பொருளுரை. இன்பமும் துன்பமும் கலந்த என்ன செய்வதென்று அறியாமல் எந்த உணர்வுமின்றி குழம்பியிருக்கும் நிலை பிரளயா என்று பக்தி ராசாமிரதத்தில் விளக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் ஒரு பக்தன் தரையில் விழுகிறான். அதனைத் தொடர்ந்து உடலில் சித்திர அறிகுறிகள் வெளிப்படுகின்றன. அந்த அறிகுறிகள் மேலே குறிப்பிடப்பட்டுள்ளன. அவை உடலின் மேலோங்கும் போது பிரளய எனப்படும் நிலை தோன்றுகின்றது. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஸோ மகிழ்ச்சியும் துணுவும் சேர்ந்து இருக்கும் போது, ஓகே. ஸோ அப்போ வந்து அந்த பிரளயம் சொல்கிறான். நிறைய விஷயங்கள் பக்தி ரசாமிரத சிந்தில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வந்து எல்லா விதமான அறிகுறிகள், ஒருத்தர் கடவுளோட அன்பை பெருமைனா என்னென்ன நடக்குங்கிறதையும் கொடுத்துருக்கான். சாந்தி அவ்வெத்த காலக்தம் விரக்தி மானசூன்யதா ஆஷா வந்த சமுத்காந்த நாமகானே சதா ருசிகி ஆசக்தி சத் குணாக்கியானே பிதிஸ்திருத்த வசதி ஸ்தலே இது பார்வையோ இது ஜாத்தோ அனுஜாத்தியோ பாவம். சரி, கடைசியில் மறந்து போச்சு. சரி, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாந்தி அவ்வெத்த காலக்தம், மணிக்கும் குணம், அவ்வெத்த கலக்தம், நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற குணம்லாம் ஃபஸ்ட்டு சிம்டமே, அறிகுறியே. இந்த மாதிரி பகவானை பற்றி கேட்கணும், நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது இப்படின்ற ஒரு பதட்டம் வருது இல்லையா. அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க அந்த கடவுளை அன்பை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஓகே, நமக்கு தெரியும்ல, நம்ம இந்த பாதையில் கரெக்டாக போயிட்டுருக்கோமா இல்லையானா எப்படி தெரியும்னா, ஐயோ இந்த நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, கிளாஸ் அட்டன் பண்ணணும், இல்லைனா சாண்ட் பண்ணணும், பக்தியில் இருக்கா வேறு இதுலேயே பண்ணுறோமா, இந்த மாதிரி ஒரு பதட்டமாக இருப்பாங்க தெரியுமா. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் மெட்டீரியலாக போதிகமாக பார்த்தீங்கன்னா நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, சீக்கிரமாக பணம் எப்படி சம்பாதிக்கிறது, இன்றைக்கி பொழுதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கணக்கு போடுவாங்க இல்லையா. நிறைய பேர் பார்க்கலாம். அதே மாதிரி பதட்டம் வந்து ஆன்மீகத்தில் இருக்கும். அப்போ என்ன ஆச்சுன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் கிட்ட போயிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அதான் அவ்வெத்த காலத்துவம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாரு. இதே மாதிரி பக்தி ரசாமிரதம் சொல்லி எல்லா விதமான அறிகுறியும் பக்தியில் என்னென்ன அறிகுறி இருக்குது முன்னேறங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதனால தான் பக்தி ரசாமிரதம் சேர்ந்து வந்து மிக முக்கியமான ஒரு நூல். அது வந்து நம்ம தேர்ஸ்டே கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. வியாழக்கிழமை கிளாஸில் வந்து மாதாஜிஸ் கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதில் நீங்கள் கலந்துக்கலாம். சேம் டைம் தான், வியாழக்கிழமையும் 11:30 தான். ஓகே, 11:30 to 12:30 சேம் கூகுள் ஐடி. 163 சென்னை. இப்போ யார் படிக்கணும்? சரோஜா மாதாஜி.
சரோஜ மாதாஜி நீங்கள் தான். ஹரே கிருஷ்ணா. शने शने पदे प्रभु आचाद आगा चने चने भटे प्रभु आषाढ़ काज्ञा आज्ञा देखी शशि माता कहे रोदन करिया शशि माता कहे ரோதன கரியா. மகாபிரபு அவ்வப்போது தடுமாறி தரையில் திடீரென விழுவார். இதனை கண்டு அன்னை சற்று அழுவாள். அந்த பரவசத்தில் டமால் விழுவார். இப்படி நம்ம மாதிரி இந்த பிரணாம ஜாக்கிரதை அப்படி கிடையாது, அப்படியே விழுவார். ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா பதறும் அப்படியே அம்மாங்களாம், அவங்க அம்மாங்க அப்படியே அழுவாங்க விழுந்தவங்க. ஸோ நஹைலா ஹேனபா ஷோ நிமாங்கி கலேவரா நஹைல ஹேனவாசோ நிமாங்கி கலேவர ஆஹாகரி விஷ்ணு பாசே மாகே வரா ஆஹாகரி விஷ்ணு பாஷே மாகே ஏயி வர. அவ்வாறு கீழே விழும்போது அவரது திருமணம் நசுங்கி விடுவதாக எண்ணிய ஸ்ரீமதி சச்சி மாதா ஐயோ என்று அழுதபடி பகவான் விஷ்ணுவிடம் முறையிட்டார். ஐயோ விஷ்ணு காப்பாத்துங்க, உடலுக்கு எதாவது இருக்குன்னா சரி ப்ரே பண்ணுறாங்க. ஓகே, இந்த மாதிரி பயங்கர ஃபோர்ஸோட விழுவார். ஓகே, பால்யகாலா ஐதே தோமாரா ஜெய் கலியுன் சேவனா ಬಾಲ್ಯಕಾಲ ಹೈತೆ ತೋಮಾರ ಜೆ ಕೈಲು ಸೇವನ தாராயி வலா மோரே தேக நாராயணா நாராயே பல மோரே தேக நாராயண. எம்பெருமான் நான் குழந்தை பருவத்திலிருந்து தங்களுக்கு ஆற்றியுள்ள சேவையின் பலனாக அருள் கூர்ந்து எனக்கு ஒரு வரம் தாருங்கள். வரம் கேட்கணும். தேங்க்யூ மதாஜி. ஒரு வரம் கேட்குறாங்க இப்போ. ஓகே, பகவான்கிட்ட. ஓகே, எல்லாம் ஆகக்கூடாது, எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே இப்போ கிருஷ்ணமூர்த்தி பிரபு 166 எடுத்துட்டீங்களா நீங்கள்? அன்மிட் பண்ண அன்மிட். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே 166. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஜெய காலே நிமாங்கி பதே தரணி உபரே ஜெய காலே நிமானி பதே தரணி உபரே व्यताजेन नाही लागे निमांगी शरीरे यातायन नहीं लागे निमानी शरीरे. நிமாய் பூமியின் மேற்பரப்பில் விழும்பொழுதெல்லாம் அவர் எந்த வலியும் உணராது தட்டும். ஹரே கிருஷ்ணா. அவர் பூமியில் விழுந்தாலும் அவருக்கு வலிக்க விடாது. இதுதான் அவங்களுடைய மரம் கேட்கலாம். ஓகே, நான் இதுவரை என்ன பண்ணதுக்கெல்லாம் ஒரு காரியம் இருக்குன்னா பூமியில் அவர் விழும்போதும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஏ மாதா சச்சிதேவி வாத்சல்ய விபாலா மாதா சச்சிதேவி வாத்சல்ய விபாலா ஹர்ஷபயா தைன்ய பாவே ஹைலா விகலா ஹர்ஷபய தன்ய பாவே ஹைலா விகலா. இவ்வாறு சைத்தன்ய மகாபிரபு பகவான் மீது அன்னை சசி தாய்மை பசத்தால் பொங்கி வழிந்த போது அவர் மகிழ்ச்சி, அச்சம், பணிவு ஆகிய உணர்வுகளுடன் உடல் ரீதியான அறிவுகளுடன் குருமாற்றம் அடைந்தார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நீலாம்பர சக்கரவர்த்தியின் குடும்பத்தில் பிறந்த தாய் சசி தனது திருமணத்திற்கு முன்பே விஷ்ணு பகவானை வழிபட்டு வந்தார் என்பதை இந்த ஸ்லோகங்கள் குறிப்பிடப்படுகின்றன. பகவத்கீதையில் 6.4 குறிப்பிட்டுள்ளபடி பிராப்திய புண்ணிய கிருதம் லோகான் வசித்தா ஸ்வாஸ்வதிசம் சுசீனாம் ஸ்ரீமாத் யோக பிரதிஷ்டோ விஜாயத்தே. புண்ணிய ஜீவராசிகளின் கிரகங்களில் பல ஆண்டுகள் இன்பம் அனுபவித்த பிறகு வெற்றி பெறாத யோகி நீதிமான்களின் குடும்பத்தில் அல்லது செல்வாய்ந்த பிரபுக்களின் குடும்பத்தில் பிறக்கிறார். நித்திய சித்த ஜீவராசியார் அன்னை சசி அன்னை யசோதின் அவதாரமாவார். அவர் நீலாம்பர் சக்கரவர்த்தியின் இல்லத்தில் தோன்றி விஷ்ணு பகவானின் சேவையில் என்றென்றும் ஈடுபட்டிருந்தார். பின்னர் அவர் நேரடியாக விஷ்ணு பகவானை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவை பெற்றெடுத்தார். மேலும் அவர் தோன்றிய நாள் முதல் அவருக்கு சேவை செய்தார். இதுவே நித்திய சித்த கூட்டாளிகளின் நிலையாகும். எனவே ஸ்ரீ நரோத்தமதாச தாகூர் பாடுகிறார், கௌராங்கேர சங்கி கணே நித்திய சித்த கரிமானே. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் பிற கூட்டாளிகள் அனைவரும் நித்திய சித்தர்களாக இருந்தனர் என்பதை ஒவ்வொரு பக்தரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு நித்திய சித்தர் பகவானின் சேவையை ஒருபோதும் மறப்பதில்லை. அவர் சிறு வயதிலிருந்தே பரமபுருஷனை வழிபடுவதில் எப்போதும் ஈடுபட்டு இருப்பார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ப்ரோ. மூடில் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. ஸோ இங்கே பாருங்க, சரஸ்வதாஸ் சொல்கிறாரு, கௌராங்கேர சங்கிகானே
நித்ய சித்தா கௌரிமனே. ரொம்ப அருமையான பாடல். ஓகே, இது பிரபாதம் ரொம்ப பிடிச்ச பாடல். பிரபாத் சொல்கிறார், என்னை வந்து நீங்கள் நினச்சிக்கணுன்னா இந்த பாடலை பாருங்கன்றார். கௌரங்கேரா துஜி பதா அப்படி ஆரம்பிக்கிற பாடல் ரொம்ப அருமையாக. அது வந்து இடையில வர சென்டென்ஸ் இது ஒன்று முக்கியமான ஒரு சென்டென்ஸ் இது. அதனால் சச்சி மாதா வந்து கிருஷ்ணர் யசோதாவுடைய அவதாரம் தான். அதனால் அவங்க வந்து நித்திய சித்தா, நித்திய பத்தானமாக அவங்க நித்திய சித்தா. அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம உடனே யசோதமாக மாறுறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. அவங்களுக்கு சேவை பண்ணதுக்கு கற்றுக்கணும். ஏகப்பட்ட கோபாஸ் கோபியர் இருந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் அம்மா அப்பா பாப்பாவில் இருக்காங்க. அவங்கெல்லாம் யசோதா மாதாவையும் நந்த மகாராஜையும் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் நம்மளும் இருக்கணும். ஓகே ஓகே. அடுத்து 168 ஆரம்பிக்கிறோம். லக்ஷ்மி மாதாஜி, லக்ஷ்மி பெங்களூர் மாதாஜி, கிருஷ்ணமூர்த்தி நீங்கள் வீட்டில் படுக்குங்க பிரபு. 168 மாதாஜி. शिवासादि यदा प्रभुरा विप्रभक्तगणा 168 கேட்குறீங்களா? இது வந்து மத்தியலீலா 168 168. இப்போ வேற எடுக்கிறீங்களா? எடுங்க வெயிட் பண்ணுறேன். மத்தியலீலா 3வது 168. அதனால் இந்த இதில் இந்த பர்பட்டு ரொம்ப அருமையாக இருக்கு இல்லையா? நீலாம்பர சக்கரவர்த்தி வந்து அவருடைய அப்பா சச்சிமாதாவோட அப்பா அப்பியர் த ஹவுஸ் ஆஃப் நீலாம்பர முதலிய விஷ்ணு வழிபாடு தான். நித்தியசிதா எப்பயுமே ரொம்ப சாதாரண மனுஷமாக இருந்தாலுமே அவங்களோட விஷ்ணுவோட பக்தர். அவருடைய பர்பஸ் வேறு, இந்த உலகத்துக்கு வர பர்பஸ் வேறு, நம்ம பர்பஸ் வேறு. ஓகே, நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு வரோம், அவங்க தொண்டு பண்ணுறதுக்கு வரோம். ஓகே, எடுத்துட்டீங்களா மாதாஜி? ஓகே. शिवासादि जदा प्रभुरा विप्रभक्तगणा प्रभु के भिक्षादिथे हैला सभाकरमना படிங்க. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவுக்கு வாசகம் உணவு வழங்கி கொண்டிருக்கையில் ஸ்ரீவாசா தாகுவின் தலைமையிலான இதர பக்தர்களும் அவருக்கு யாசகம் வழங்கி மதிய உணவிற்கு அழைக்க விரும்பினர். பொருளுரை: ஒரு சன்னியாசி தமது இல்லத்திற்கு அருகில் அல்லது தமது கிராமத்தில் இருக்க நேர்ந்தால் அவரை தங்களுடைய இல்லங்களுக்கு அழைக்க வேண்டியது அனைத்து வகுப்புகளின் கடமையாகும். இந்த வழிமுறை இன்று இந்தியாவில் பின்பற்றப்பட்டு வருகின்றன. ஒரு சன்னியாசி கிராமத்தில் அக்கம் பக்கத்தில் இருந்தால் அவர் எல்லா கிரகஸ்தர்களாலும் வரிசையாக அழைக்கப்படுகிறார். அந்த சன்னியாசி அந்த கிராமத்தில் வசிக்கும் வரை கிராமவாசிகளின் ஆன்மீக அறிவினால் வெளியூட்டுகிறார். வேறு விதமாக கூறினால், ஒரு சன்னியாசி பரவலாக பயணம் செய்தால் கூட தங்குமிடம் அல்லது உணவை பற்றிய எந்த பிரச்சனையும் அவருக்கு இல்லை. அத்வைத ஆச்சாரியர் சைத்தன்ய மகாபிரபுவுக்கு பிரசாதம் வழங்கி கொண்டிருந்தார் என்ற போதிலும் நவதீபம் மற்றும் சாந்திபுரத்தின் இதர பக்தர்களுக்கு அவருக்கு பிரசாதம் வழங்கி விரும்பினார். ஸோ அதனால் எல்லா மற்ற பக்தர்களும் நாங்களும் இந்த மாதிரி உணவு கொடுப்போம், பிரசாதம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். இது ஒரு வழக்கம். ஒரு சன்னியாசி வந்தாங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் வந்து ப்ரோக்ராம் போஸ்ட் பண்ணுறது. இப்போ பண்ணுறோம் இல்லையா, நம்ம நாம சங்கீதம் பண்ணுறோம், அந்த மாதிரி ஒரு வழக்கம். ஓகே, இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகே, 169 சுனி சச்சி சபாகாரே கொரிலா மினதி நிமாயிரா தர்ஷன அராமுங்கி பாபக்தி படிங்க. மகாபிரபு பக்தர்களால் முன்வைக்கப்பட்ட அந்த கோரிக்கைகளை கேட்ட போது அன்னை சச்சி பக்தர்களிடம் கூறினாள், இமாயை மீண்டும் காண்பதற்கான வாய்ப்பு எனக்கு மீண்டும் எத்தனை முறை கிட்டும்? அம்மா சொல்றாங்க, உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும், எனக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்க? ஓகே, உங்களுக்கு எல்லாம் சான்ஸ் கிடைச்சிடும், எனக்கு சான்ஸ் கிடைக்காது அப்படின்றாங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எனக்கு இந்த ராகம் சொல்லிக் கொடுக்கல மாதாஜி. இந்த ராகம் நீங்கள் வேறு மாதிரி படிக்கிறீங்களா? இன்னொரு படிங்க, இந்த ஸ்லோகம் படிங்க. நீங்களும் இன்னொரு மாதாஜி இப்படி படிக்கிறீங்க, படிங்க. இது நிறைய பேர் படிக்கிறாங்க, இந்த ராகம் படிக்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. என்ன மாதாஜி? ஓ, அங்கே பண்ணுறாங்கண்ணா, எப்படி பண்ணுறாங்கண்ணா? ராதிகா மாதாஜி அவங்க எடுக்கிறாங்க பிரபுஜி. ஓ, இதே ராகம் பாடுவாங்கண்ணா. சரி, அது எனக்கு இந்த லெக்சர் வேணால் ஒரு அனுப்புங்க எனக்கு. அந்த மீன்ஸ் அது படிப்பாங்கல்ல, அந்த இதை அனுப்புங்க.
ஏன்னா இந்த 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 டியூன் நிறைய பேர் படிக்கிறத பார்த்துருக்கேன் நான். தேங்க்யூ. சரிங்க சார். சரிங்க சார். வசந்தி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. 170 तोमाजभाषणे हबे अन्यत्र मिलना तोमाशदेशने हबे अन्यत्र मिलना मुंगिया बांगिनिदा जिनिदा मात्राये दर्शना मुंगे अब किनरे मात्राये ही दर्शना. சச்சி மாதா வேண்டுகோள் விடுத்தால், உங்களால் நிமாயை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவை இதர இடங்களில் பலமுறை காண முடியும். ஆனால் நான் இவரை மீண்டும் சந்திப்பதற்கான வாய்ப்பு கிட்டுமா? நான் வீட்டில் இருக்க வேண்டியவள். ஒரு சன்னியாசி ஒருபோதும் வீட்டிற்கு திரும்ப கூடாது. நீங்களாம் திருப்பி பார்த்துலாம், எப்போ பார்க்க முடியும்னு கேட்குறாரு. ஓகே, திருப்பி இங்கே வரவே முடியாது, அவரை நான் பார்க்கவே முடியாதுன்னு சொல்லி அம்மா சொல்கிறான். இது அம்மாவுடைய ஒரு விருப்பம். நான் தான் சமைப்பேன் நான் சொல்லி அவன் ஜாவதாச்சாரிய கிரஹே நிமாங்கிராவஸ்தானா ஜாவதாச்சாரிய கிரஹே நிமாங்கிராவஸ்தானா மோகீம் பிக்ஷாதிமோ சபாகாரே மகோதானா மோகி பிக்ஷாதிமோ சபேகாரே மகோதானா. எனவே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அத்வைத ஆச்சாரியரின் இல்லத்தில் எத்தனை நாட்கள் தங்குகிறாரோ அதுவரை நானே அவருக்கு உணவளிக்க விரும்புகிறேன். இந்த தானத்தினை எனக்கு வழங்க வேண்டுகிறேன். எனக்கு நான் தான் எனக்கு ஒரு சர்வீஸ். ஓகே, அப்புறம் நான் மீட் பண்ண முடியாது பையன் அப்படின்றான். ஓகே, சுனி பக்தகனா கஹே கரி நமஸ்காரா சுனி பக்தகனா கஹே கரி நமஸ்காரா மாதா ரஜை இச்சா சேஷமத்த சபாரா அன்னை சச்சிடமிருந்து இந்த வேண்டுகோளை கேட்ட எல்லா பக்தர்களும் அவரை நமஸ்கரித்து கூறினர், அன்னையின் விருப்பம் எதுவோ அதனை நாங்கள் அனைவரும் ஒப்புக்கொள்கிறோம். எல்லாம் ஒதுக்கலாம். ஓகே, இதை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிடலாம். ஓகே, இப்போ அவங்க உல்லாசவி மாதாஜி படிங்க. 173 உல்லாசவி மாதாஜி வீட்டில் இருக்கீங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. உல்லாசவி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, அவங்களுக்கு முடியல. ஓகே, நம்ம முடிக்க போகிற கிளாஸ் தான். இப்போ வரட்டும். இப்போ ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணலாம். அவங்க வர வரையும் பாயிண்ட் ஷேர் பண்ணிடலாம். ஈஸ்வரி மாதாஜி பாயிண்ட்ஸ் இருக்கா? ஹரே கிருஷ்ணா. ஈஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சைத்தன்ய பிரபு என்ன சொல்றாருன்னா, அத்வைத ஆச்சாரிய நீங்கள் என்னை பல்வேறு விதங்களில் ஆட்டி வைத்தீர். இப்போது அதனை கைவிடுங்கள். மூந்தனோடம் ஹரிதாசனுடன் சென்று உங்களுடைய பதிவுடனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்றாரு. ஓகே, வெரி நைஸ். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. மகாபிரபு குறைந்தது 3 மணி நேரம் கீர்த்தனம் பாடி நடனம் ஆடினாங்க பிரபுஜி. நிறைய இது 3 மணி நேரம் பண்ணியிருக்காங்க. ரகுநாத கோஸ்வாமி 3 மணி நேரம் பாகவதம் படிப்பாங்க. ஹாஸ்யத்துக்காக தந்தேன் கதறி வந்துட்டான். பிரபுபாதர் 3 மணி நேரம் அங்கே இந்த டைம் ஸ்கொயர் பார்க்கில் கீர்த்தனம் பண்ணுவாராம் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி பிரபுபாதர் இஸ்கானில் 3 மணி நேரம் செவி போட்டு கொடுத்துருக்காரு. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஜப்பா, 1 மணி நேரம் பாகவதம் கிளாஸ். இந்த 3 மணி நேரங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஓகே, மகாவிஷ்ணு பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. நீங்கள் என்னை எங்க வசிக்க சொல்றீங்களோ அங்கேயே வசிப்பேன். நீங்கள் என்ன ஆணையிட்டாலும் அதனை நிறைவேற்றும்னு மகாபிரபு தன் அன்னையிடம் சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி சரணடைகிறார் மகாபிரபு அன்னையிட்டம். அன்னை உடனே நீ சன்னியாசத்தை எடுத்துட்டு அப்படி சொல்ல மாட்டான். ஓகே, ஜெகநாதபுரியில் போய் இருங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகே, தன்னுடைய பையனுக்குடைய பேருக்கு பழங்க வரக்கூடாது. அதே சேவை என் பையன் நியூஸ் வந்துட்டே இருக்கணும். அப்போ பக்கத்தில் என்ன இருக்குது? நவதீப் ஒரு ரூம்னா, நான் ஏற்கனவே சொல்லிங்க, நவதீப் ஒரு ரூம்னா பூரி இன்னொரு ரூம், ஒரே வீட்டில். அந்த மாதிரி. பிரபாவன் மாதாஜி உங்களுக்கு கருத்து இருக்கா? பிரபாவன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. சச்சி மாதா சொல்றாங்க இல்லையா, எல்லாருக்கும் உன்னுடைய தர்ஷன் கிடைக்கும், எனக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க. அதுவே கரெக்டு. நம்மளும் அதே மாதிரி நினைக்கணும். ஓகே, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. அக்ஷயா மாதாஜி.
ஹரே கிருஷ்ணா பிரபு. பகவான் எப்படி அந்த எக்ஸ்ட்ரெசிவ் பொசிஷன்ல அவர் தம்பிக்கிறார், நடுங்கிறாரு, அவரோட உடல் எப்படி மாறுது, அந்த அறிகுறி எல்லாம் எப்படி வெளிப்படுத்துறாரு படிச்சிருக்கோம். கலாவதி மாதாஜி நீங்க படிச்சீங்களா இல்லையா? படிச்சுட்டேன் பிரபு. நான் தான் செகண்ட். நீங்க தான் படிச்சீங்க. சரி சரி சொல்லுங்க, பாயிண்ட் சொல்லுங்க. இந்த மாதிரி வந்து என்ன பண்றாரு, கீர்த்தனம் பண்ணும்போது கீழே விழுகிறாரு. அப்போ வந்து மாதாஜி நினைக்கிறாங்க, சச்சி மாதாஜி பகவான் விஷ்ணு கிட்ட முறையிடுறாங்க, அவருக்கு எந்த இதுவும் படாம பார்த்துக்கோங்க, ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு சேவை பண்ணதுனால இந்த வரத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. கரெக்ட். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. சரோஜா மாதாஜி சொல்லுங்க மாதாஜி. சச்சி மாதா வந்து அவருடைய சன்னியாசத்தை முத அவர் பார்த்த உடனே அவர் தண்டவத் பிரணாமம் பண்றாரு சச்சி மாதாவை. அத வந்து அவங்களுக்கு அவ்வளவு, ஏன்னா அவருடைய அண்ணன் அவங்க வந்து கண்டுக்கவே இல்லை. அதனால இவங்க பார்த்த உடனே அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே ஃபுல்லா தண்ணியா வந்து அவங்கள ரசிச்சு பாக்குறாங்க. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. விஸ்வரூபாவுக்கும் நித்யானந்த பிரபுக்கும் சேம் தான். ஓகே, விஸ்வரூபா தான் அண்ணன். ஆனால் நித்யானந்த பிரபுவோடைய பரப்பு பார்த்தீங்கன்னா ஏகச்சக்கரம். ஏகச்சக்கரத்தில் நித்யானந்த பிரபுடைய அம்மா அப்பா வந்து பத்மாவதி, அப்புறம் வந்து ஹடாய் பண்டிட். கரெக்டாக? ஹடாய் பண்டிட் தானே? சரி, இந்த 2 பேரும் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம அந்த மாயப்பு போகும்போது ஏகச்சக்கரம் போனோம். நல்லா தரிசனம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, அவங்க வீடு வச்சிருக்கு. அவங்க வீட்டில் அங்கே எங்கே பிறந்தாருக்கு அந்த மரம் இருக்குது. ஒரு தலா கூட இருக்குது. ஓகே, விஸ்வரூப தலா, சன்னியாச தலா, அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நிறைய இடங்கள் அவருடைய நித்யானந்த பிரபுடைய பாசியமில் ஏகச்சக்கரம் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து பாசியம் பண்ணியிருக்காங்க. சொல்லுங்க. சன்னியாசி வந்து வீட்டுக்கு வரக்கூடாது இல்லையா? அதனால அவங்க வந்து பகவான வீட்டுல இருக்கிறப்ப நான் அவருக்கு சமைச்சு போடுறேன் அப்படி சொல்லி வீட்டுக்கு வரக்கூடாதுன்னா அவன் அம்மா அப்பா வீட்டுக்கு வரலாம். கரெக்ட். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இப்போ உல்லாஸ்வரி மாதாஜி வந்துட்டீங்களா? உல்லாஸ்வரி மாதாஜி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான். 173. ஓகே, நீங்கள் இன்னும் படிக்கல. ஓகே ஓகே. மாதாரா வியாக்ரதா தேகி பிரபுரா வியாக்ரமனா. மாதாரா வியாக்ரதா தேகி பிரபுர வியாக்ரமண. பக்தகனா ஏகத்ர கரி பாலிலா வச்சனா. பக்தகனா ஏகத்ர கரி பலிலா வசன. அவர் அன்னையின் பேராவலை கண்ட ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சற்று குழப்பப்பட்டார். எனவே அவர் எல்லா பக்தர்களையும் திரட்டி அவர்களிடம் பேசினார். ஸோ சைதன்ய மகாபிரபு பார்க்குறார். பயங்கர பார்த்துட்டு அவர் எல்லா பக்தர்களையும் கூப்பிட்டு பேசுறாரு. இப்போ என்ன பேசுறாரு? தமாசபராஜ்ஞாபினா சலிலாமா பிருந்தாவனா. தோமாசபராஜ்ஞாபினா சலிலாம பிருந்தாவன. ஜாயிதே நாரிலா விக்னா கைலா நிவர்தனா. ஜாயிதே நாரில விக்ன கைல நிவர்தன. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவர்கள் அனைவரிடமும் தெரிவித்தார், உங்கள் ஆணையின்றி விருந்தாவனம் செல்ல முயன்றேன். ஆனால் சில தடங்கல்கள் ஏற்பட்டு திரும்பி வர நேர்ந்தது. உங்கள் பெர்மிஷன்லாம் வந்து அவனுக்கு ட்ரை பண்ணேன். ஆனால் திருப்பி வர வேண்டியது. வேறு இடையில வந்துடுவார் இல்லையா? நீலமர சுக்ராம்பர பிரம்மச்சாரி வந்து அவருடைய மெடிடேஷன்லேயே பார்ப்பார், தியானத்திலேயே பார்ப்பார். சைதன்ய மகாபிரபு கனாய் நடா சில வரையும் போயிட்டு திருப்பி வருவார். அது வரைக்கும் தான் போவார் சொல்ல, அதே மாதிரி அது வரைக்கும் போயிட்டு வருவார். ஓகே, அடுத்தது ஜஜபி சஹசாமி கரியாச்சி சந்நியாசா. சத்யபி சஹசாமி கரியாசி சந்நியாசா. ததாபி தமாசபா ஹைதே நஹிபா உதாசா. ததாபி தோமா சபா ஹைதே நஹிப உதாசா. அன்புள்ள நண்பர்களே, நான் திடீரென்று சந்நியாசம் ஏற்றுள்ள போதிலும் என்னால் உங்களை கண்டுகொள்ளாமல் இருக்க இயலாது. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. 175 பார்த்துருக்கோம். எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. 176 பார்க்கணும் இல்லையா? இல்லை மீட்டில் போட்டுக்கோங்க மாதாஜி. ஸோ இப்போ யார் பாயிண்ட் சொல்லணும்? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. லக்ஷ்மி மாதாஜி மங்களூர் சொல்லுங்க மாதாஜி, உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எது இருக்கா? ஹரே கிருஷ்ணா பிரபு தண்டர். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரியின் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்து கீர்த்தனை பண்ணி இருக்கணும் பிரபுஜி. மாறிடும். ஆக்சுவலாக அது ஒரு இது இருக்குது. ஆக்சுவலாக எப்படின்னா வைகுண்டமாக மாறிடுது. நம்ம இறந்த வீட்டில் ஒரு இடத்துல வந்து நம்ம இந்த ஹரிநாம சங்கீதத்தை பண்ணோம், அந்த வைப்ரேஷனே ஃபுல்லாக மாறிடுச்சு. ஓகே, அது வந்து உண்மை. அந்த இடத்துல என்ன ஆகிடும், வைகுண்டம் மாதிரி அந்த மற்ற வைப்ரேஷன்லாம் அடிச்சிடும். அடித்து நல்ல வைப்ரேஷன் கொண்டு வரும். ஓகே, இந்த மாதிரி சொல்லலாம். வசந்தி மாதாஜி.
சச்சி மாதா வந்து அவர் இருக்கிறதுக்கு நான் வந்து என் கையால சமையல் பண்ணி எல்லாருக்கும் பரிமாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் பண்ணுவாங்க பிரபுஜி. அதாவது சைத்தன்ய மகா பிரபு வந்து அவங்க பக்தர்களோட சங்கத்தோட அவர் வந்து அந்த உணவை சாப்பிடுவாரு. கரெக்ட். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சுதா மாதாஜி, சுதா மாதாஜி சொல்லுங்க. நீங்க தான் வீட்டு ரோஜி அவங்க அன்னை வந்து மீண்டும் மீண்டும் நமஸ்கரிக்கிறாரு சைத்தன்ய மகாபிரபு. அவங்க அம்மா என்ன பண்றாங்க, மடியில வச்சு மீண்டும் மீண்டும் மடியில வச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய குழந்தை பிறந்து இறந்துடுவான். ஓகே, 2 குழந்தை மிச்சமாகும். விஸ்வரூபாவும் சைத்தன்ய மகாபிரபு தான். விஸ்வரூபா சன்னியாசம் வாங்கிட்டாரு. இப்போ இவரும் சன்னியாசம் வாங்கி நான் மூஞ்சியில் முழிக்கவே இல்லைன்னா எனக்கு இறப்பு தான்றான். அந்த மாதிரி வருத்தத்தில் இருக்கான். இப்போ கடவுளுடைய அம்மா அப்பாங்கிறதுனால கஷ்டமே இல்லைன்னு கிடையாது. தேவைக்கு வசுதேவர் எத்தனை குழந்தை இறந்தாங்க யோசிச்சு பாருங்கள். 6 குழந்தை இறந்துட்டாங்க இல்லையா, கொண்டுட்டாங்க இல்லையா, 7 8 தானே இருந்தது. அதுதான் தங்கச்சி இல்லையா. அந்த மாதிரி தான் இவங்களுக்கு 2 குழந்தை தான் தங்கச்சி, மற்ற குழந்தையெல்லாம் இறந்துட்டாங்க. ஓகே, இந்த 2 குழந்தையில ஒரு குழந்தை வந்து சன்னியாசம், இன்னொரு குழந்தை சன்னியாசம் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி. ஓகே, லைஃப்பில் சார் உனக்கு பாயிண்ட் இருக்கா? ஓகே, சத்யா மாதாஜி, யூ ஹேவ் எனி பாயிண்ட்ஸ் மாதாஜி? I have one doubt, Prabhuji. Yes. Nimai falls அண்ணா என்ன மீனிங் பிரபுஜி? ஃபால்ஸ்னா இப்போ டான்ஸ் எக்ஸ்ட்ரெஸில் டான்ஸ் பண்ணுவாங்க, ஹரே கிருஷ்ணா பண்ணிட்டு அப்படி விழுவாங்க. விழுறதுன்னா நம்ம பார்த்து இப்படி விழுறோம்ல, விழுந்து கொள்ளும்போது ரொம்ப பார்த்து கையெல்லாம் ஓனி அப்படி கிடையாது. அப்படி அந்த ஃபோர்ஸோட இப்படி குச்சி விழுதுன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும் குச்சி ஏதாவது ட்ரை பண்ணுமா, கையை வச்சு பிடிக்கிறதுக்கு இல்லைல்ல, அந்த மாதிரி விழுவான். அப்படியே போய் ஃபோர்ஸாக மோதுவான். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே, உல்லசி மாதாஜி உங்களுக்கு இது பாயிண்ட்ஸ் இருக்கா? உல்லசி மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. சன்னியாசம் ஏற்றா கூட அப்பா அம்மாவுக்கு அவங்க கடமை செய்ய வேண்டியது அவசியங்கிறது இதுல தெரிஞ்சுக்கிறோம். வெரி நைஸ். அம்மாவுக்கு வந்து கடமை பண்ணது சங்கராச்சாரியரும் பண்ணார். நான் சொன்னேன் இல்லையா, சங்கராச்சாரியர் பண்ணார், அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபு. ஓகே, பிரபுபாதர் வந்து தன்னுடைய ப்ரீவியஸ் குடும்பத்துக்கு ஏதாவது சேரணும்னு சொல்லி கொஞ்சம் பென்ஷன் அமௌண்ட் கொடுத்தார். இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அதனால் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக அது மாயாவதில் பண்ணுவாங்க. ஆர்டிஃபிஷியலாக சன்னியாசம் எடுத்துகிட்டு அப்படி இருக்காது, அப்படி கிடையாது. வைஷ்ணவாவில் என்ன பண்ணுவாங்க, வைஷ்ணவாவில் வந்து கருணை நிறைஞ்சிருக்கும். ஓகே ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ அந்த கிளாஸ் முடிக்கிற மாதிரி தான் டைம் வந்துடுச்சு. ஓகே, ஆர்வம் பிரபு உங்களுக்கு எதுவும் கருத்து இருக்கா? உங்களுக்கு இதை கேட்டதில்ல? ஹரே கிருஷ்ண பிரபு. சச்சி மாதாவுடைய 2 மகன்களும், ஒன்று சைத்தன்ய மகாபிரபு. ஆமாம், 2 பேருமே சன்னியாசம் எடுத்திருக்காங்களே. ஆமாம், விஸ்வரூபா ஃபர்ஸ்ட் பேர். விஸ்வரூபாங்கிறது விஸ்வரூபா. ஓகே. ஆமாம், 2வது பையன் பேர் விஸ்வம்பரா, அது நிமாய் பண்டிட், அவர் சத்யா மகாபிரபு. ஓகே, அவர் தான் சைத்தன்ய மகாபிரபு. ஆமாம். விஸ்வரூபா வந்து நித்யானந்த பிரபுவோடைய இதில் வந்து அப்படியே 2 பேரும் கலந்துருவாங்க, 2 பேரும் ஒன்றாயிடுவாங்க. நித்யானந்த பிரபு அம்சம். ஓகே, 2 பேரும் நித்யானந்த பிரபு தான். ஆனால் நித்யானந்த பிரபு ஏகச்சக்கரில் பண்ண. நீங்கள் மாயப்பூர் வந்திருக்கீங்களா இல்லையா? ஆமாம், வந்திருக்கீங்களா? ஏகச்சக்கரம் போனீங்களா நீங்கள்? தாராபதி பிரபு வந்தீங்க கேட்டா? தாராபதி. அப்போ ஏகச்சக்கரம் இந்த விட்ட போன கூட்டு பண்ணாது இல்லை, இந்த விட்ட கூட்டு பண்ணாரு. ஏகச்சக்கரம் வந்து சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு பாஸ் டைம் பண்ணது. எப்படி யோக பீட் சொல்கிறோம் இல்லையா மாயப்பூரில், சைத்தன்ய மகாபிரபு அவதரித்த வந்து யோக பீடம், அதுதான் நம்ம பார்ப்போம் மாயப்பூரில் இல்லையா. அதே மாதிரி நித்யானந்த பிரபு அவதரித்த வந்து ஏகச்சக்கரம். இந்த ஏகச்சக்கரம் ஏன் பேர் இருந்ததுன்னா, மகாபாரத யுத்தம் நடக்கும்போது பீஷ்மர் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக சண்டை போடுவார் அர்ஜுனன் மேலே. அர்ஜுனனை கொன்றுவேன்னு சொல்லி வருவார். கிருஷ்ண ஆயுதத்தை எடுத்தால் தான் அர்ஜுனன் தப்பிப்பான்னு சொல்லி சபதம் போடுவார். அந்த பீஷ்மனுடைய சபதம் முறியடிக்கூடாது, அதே சமயம் பக்தன் இறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் ஆயுதம் எடுப்பார். என்ன ஆயுதம் எடுப்பார்னா, கீழே சக்கரம், இந்த சேர் சக்கரம் விழுந்திருக்கும், அதை எடுத்துட்டு பீஷ்மரை கொள்றதுக்கு ஓடுவார். அப்போ பீஷ்மர் வந்து அம்பலம் போட்டு தயவுசெய்து என்னை கொன்னுடு அப்படின்னு சொல்லுவார், எனக்கு முக்தி கிடச்சிடுவார். அப்போ அர்ஜுனர் காலை பிடிச்சிட்டு, நான் நல்லா சண்டை போகிறேன் மாதவா, நீ வெப்பன் எடுக்காத, நீ கீழே போட்டுரு அப்படின்வார். சக்கரத்தை கீழே போட்டுருவார். சக்கரம்னா சங்கு சக்கரம் கிடையாது, அந்த ரதத்தோடைய சக்கரம். உடனே கிருஷ்ணர் வந்து அப்படி தூக்கி எறிவாரா. அவர் இருக்கிறது குருச்சேத்திரம், 2000 கிலோமீட்டர் தள்ளி இந்த ஏக்க சக்கரத்தில் வந்து அந்த சக்கரம் வந்து விடும். அதான் ஏக்க சக்கரம்னு சொல்லி அது பேர். ஓகே, அந்த இடத்துல வந்து நித்யானந்த பிரபு வர மாட்டார். ஓகே, இதான் வந்து பாஸ்டேன். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே, லட்சுமி அட்வொகேட் பண்ணுறேன், உங்களுக்கு எதுவும் கருத்துக்கள் இருக்கா? ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம பாகவதம் படிக்க முடியாது நினைக்கிறேன், டைம் ஆகிப்போச்சு. இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து வெளியே போயிட்டு இருந்தோம், பாகவதம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போயிருந்தோம். 2 காலேஜில் வந்து, ஒரு காலேஜ் ஒரு லைப்ரரியில் கொடுத்தோம், பப்ளிக் லைப்ரரியில் கொடுத்தோம். ஸோ அதனால் நமக்கு டைம் கொஞ்சம் இதாகிடுச்சு. லைலா காலேஜ் வந்திருந்தோம். ஆமாம்மா, நீங்கள் எந்த காலேஜ் சொன்னீங்க?
வைஷ்ணவ காலேஜ் டோம்பேட் சொன்னேன். ஆமாம் அங்கேயும் வந்தோம். அங்கே வந்து இப்போ வரல, ஒரு வருஷம் இருக்குமா வந்து 2 இயர்ஸ் பேக் வந்து பாகவதம் வச்சோம் வந்து. நீங்கள் அங்கே தான் வேலை பார்க்குறீங்களா? ஆமா அங்கே அந்த ஏரியாவில் இருக்கேன் நான், டோம்பேட்டில் தான். அங்கே தான் இருக்கீங்களா? சரி. அங்கே வந்தோம். அங்கே நல்ல பிரின்ஸ்பால் லைப்ரரி நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. நல்லா இருந்தது ஆக்சுவலாக. நல்ல காலேஜ் அந்த காலேஜ். அந்த நிறைய காலேஜ் கொடுத்ததுலேயே இந்த வைஷ்ணவ காலேஜில் தான் ரொம்ப கல்லை ஒத்திக்கிட்டாங்க. ரொம்ப வரவேற்று நம்மளை இது பண்ணாங்க. ஆமாம், டிசிப்ளின் நல்லா இருக்குது. அவங்க ரொம்ப ரிலீஜியஸாக கூட இருக்காங்க ஆக்சுவலாக. இந்த ஸ்ரீமத் பாகவத்துக்கு மதிப்பு கொடுத்த காலேஜில் அது ஒரு காலேஜ். ஓகே, இந்த கன்னிமாரா லைப்ரரியில் உள்ளே விட மாட்டேன். நான் அவங்க பொய் ஸ்டோரி தான் உள்ளே பண்ணேன். பப்ளிஷர் கிடையாது. ஆமாம், நான் தான் பப்ளிஷரு, நான் தான் அப்படின்னு சொல்லி உள்ளே போயிட்டு அப்புறம் தான் கொடுத்தேன். அது மாதிரி தான். ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே, இப்போ கிளாஸை முடிச்சுக்கலாம். எல்லா வயசுக்கும் நன்றி. நாளைக்கு பாகவதம் கிளாஸ் 11:30 இருக்குது. எல்லா வயசும் பண்ணலாம். வாஞ்சா கல்பத்ருபஷ்ய கிருபாஜந்திர்பயேவ ஜ பதிதானாं பாவனேभ्यो வைஷ்ணவேभ्यो நமோ நமः. அந்த கோடி வைஷ்ணவனுக்கு ராமாச்சல ஹிருதய ठाकुर की जय गौर प्रेमानंदे. हरे कृष्णा. हरे कृष्णा. हरे कृष्णा प्रभु जी. हरे कृष्णा. थैंक यू प्रभु. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा. हरे कृष्णा प्रभु जी. प्रभु जी நாளைக்கு பாகவதம் எடுக்கிறீங்களா பிரபு ஜி? நாளைக்கு நான் இல்லை, என்னுடைய ஒய்ஃப் எடுப்பாங்க. சதாந்தி அவசரம் தான் எடுப்பாங்க 11:30 மார்னிங். தமிழ் கிளாஸ் தானே பிரபு? தமிழ் தான். சரி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. சேம் லிங்க். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.